தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கு பிடித்த கடகராசினியர்களே, எப்படி இருக்க போது இந்த 2025வது வருட கடைசி மாதமான மார்கழி மாதம்? கிட்டத்தட்ட மார்கழி மாதம் 2025 பாதி, 2026 முன்பாதின்ற மாதிரி கொஞ்சம் நியூ இயரை வரவேற்கக்கூடிய மாதமாக தான் இருக்க போகுது இல்லையா? இப்படிப்பட்ட மார்கழி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 6ஆம் இடத்தில் ஒரு 4 கிரகத்தோட சேர்க்கை. ரைட்டா தப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா சூப்பர். ஒன்றும் பெருசாக நெகட்டிவாக சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா இது வரைக்கும் தலைக்கு மேலே இருந்த குரு, நலவைகள்லாம் கொடுத்து கொண்டிருந்த குரு அப்படியே கொஞ்சம் எகெயின் திரும்ப 12ஆம் இடத்துல வக்ரமாயிருக்காரு. ஆனால் பெட்டர் என்னன்னா 12ஆம் இடத்துல வக்ரமாயிருக்காரு. ஸோ வக்ரமாக தான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி 11ஆம் இடத்துல தான் வச்சு பார்ப்பேன்ல. அப்போ 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் குரு இருக்கக்கூடிய தன்மையாகத்தான் கடகராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கவலைகள் எல்லாம் மறக்க போகுது, கண்ணீரெல்லாம் விலக போகுது. எதை குறித்து நீங்கள் ஆழ்ந்து கவலைப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த அத்தனை கவலையும் நீங்கள் மறப்பதற்கான காலம் இந்த காலம் இனிதே. அவ்வளோதான். ஒரே விஷயம் சொல்லணும்னா, நிறையா 6ஆம் இடத்துல ஒரு 4 கிரக சேர்க்கை இருந்து திரும்ப உங்களை தொழில் அப்படின்ற இடத்துல எகெயின் தள்ளும். நிறைய பேருக்கு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகும். நிறைய கடகராசிக்காரங்க அங்கேருந்து வேற குரு பார்க்குறனால, குருவும் அந்த 12ஆம் இடத்தில் இருக்கிற காரணத்தை முன்னிட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. பேங்க் மூலமாக நிறைய கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக மேற்கொள்வீர்கள். அது உட்காந்து பார்க்கக்கூடிய இடமே உங்களுடைய 4ஆம் இடத்தை இயக்குவதனால் கொஞ்சம் வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்குதல், இல்லை அதை வச்சு சில பேங்க் லோன் வாங்குதல், இல்லை சில பேர் வீட்டுக்காக சில லோன் வாங்குதல்ன்ற மாதிரி இந்த தடவை கொஞ்சம் கடனோடு சம்மந்தப்படக்கூடிய காலமாகத்தான் கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. நல்ல விஷயம்தான். எப்படி சர்ஃபெக்சலில் கடன் நல்லதோ அந்த மாதிரி இந்த தடவை கடகராசிக்காரர்களுக்கு கடன் நல்லது. இந்த கடன் மூலமாக நிறைய நல்லவைகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். ரொம்ப 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 நல்ல விஷயமா நடக்க போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம், 2 வருஷத்துக்கு அப்புறம், 2-3 வருஷத்துக்கு அப்புறம், 2019 கடகராசிக்காரங்க ஓரளவுக்கு அப்படியே இல்லை. இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே வசந்தத்தின் வாசல் படியில் தான் நிற்க போகிறீங்க. அந்தளவு கடகராசிக்காரர்களுக்கு ஜாலியோ ஜில்கானாவோ இருக்க போகுது. ஆனால் இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பிளானட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்ப ஒரு 10 தேதிக்கு அப்புறம் மார்கழி மாதம் ஒரு 10 தேதி, எக்ஸ்பெஷலி 20ஆம் தேதி கிட்ட, அதாவது ஜனவரி 10ஆம் தேதி கிட்ட எகெயின் திரும்ப ஒரு 4 இடத்துல 5ஆம் இடத்துல இருக்கும்போது பூர்வ புண்ணியம் பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகும். ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை சூப்பரான டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்திருக்கு. நல்லவைகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதே சமயம் பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒரு தொழிலை வச்சுட்டு இன்னொரு தொழில் பார்க்கலாமான்ற மாதிரி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு உட்காந்து இந்த மாதம் யோசிப்பீங்க. டிசம்பர் 15ஆம் தேதியிலேருந்து பிஸ்னஸுக்காக ஒரு தாட் ப்ராசஸ் ஓடும். வேலை பார்த்துட்டு இருக்கக்காரவங்க பிஸ்னஸ் பண்ணுவீங்க, பிஸ்னஸில் இருக்கவங்க வேலைக்கு ஏதாவது போயிடலாமான்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் மேலோங்கும். பணப்பற்றாக்குறை வரும்போது கொஞ்சம் பண ரீதியான தேவைகளுக்கு சில விஷயங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். அதன் மூலமாக இதெல்லாம் பண்ணுவீங்க. நிறையா குட்டி குட்டி கடனெல்லாம் அடைச்சி பைசல் பண்ணிட்டு பெரிய கடன் வாங்கி குட்டி குட்டி கடனெல்லாம் அடைப்பீங்க. நிறையா பேருக்கு இந்த தடவை கொஞ்சம் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், சேமிப்பு, நமக்குன்னு ஏதாவது ஒன்று சேர்த்து வச்சுக்கூட இந்த மாதிரி ஆர்டி போடுறது, எக்ஸ்பெஷலி இந்த லேண்டு தங்கம்லாம் ஏறுது அதில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுன்ற மாதிரி மனசு ஓடும். நிறைய கடகராசிக்காரங்க இந்த தடவை நகைச்சீட்டு போடுவீங்க, இல்லை வெள்ளிக்கு சீட்டு போடுவீங்க, ஏதோ ஒரு சீட்டு கட்டுவீங்க, இல்லை ஆர்டி ஓப்பன் பண்ணுவீங்க. அதன் மூலமாக பணம் சேமிப்பு இல்லை பொருள் சேமிப்பு பற்றி குறிக்கக்கூடிய எண்ணம் எல்லாம் இந்த தடவை மேலோங்கும். ஏன்னா இருக்கக்கூடிய பிளான்ட் எல்லாம் குருவோட கண்ட்ரோலில் இருக்கும்போது சுபத்துவமான விஷயங்கள் சுகமாக கிடைக்கும். இது வரைக்கும் இருந்த தேக ஆரோக்கியத்தில் இருந்த கெடுபலன் எல்லாம் நிவர்த்தி ஆகிடும். ஒரு மாதிரி எதை தான் நோக்கி இந்த வாழ்க்கை போகுதுன்னு தவிச்சிட்டு இருந்த நிலைமையெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு மாறப்போகுது. ரொம்ப நல்லா இருக்குது. காரிய வெற்றி தான், கைமேல் பலனாக கிடைக்க போகுது. அதனால் பெரியசாக கவலைப்பட்டுக்க வேணாம் கடகராசிக்காரங்க. ஆனால் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். உழைக்காமல் எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு யோசிக்க வைக்கும். நிறைய பேரை உங்களுக்கு மேனிப்புலேட் பண்ண வைக்கும். நிறைய பேரை போய் பார்த்து அதன் மூலமாக உடனே பிரம்மாண்டமாக சில கமிட்மெண்ட் கொடுப்பீங்க. தயவு செஞ்சு கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. இந்த கடகராசிக்காரர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம், கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க யார்கிட்டையும். அதே மாதிரி யாராவது கமிட்மெண்ட் கொடுத்தாலும் அதை நம்பாதீங்க. இது ரெண்டுமே இந்த கடகராசிக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸாக இருக்குது. இந்த மார்கழி மாதம், அதாவது டிசம்பர் 15ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 15 வரைக்கும்
யாருக்கிட்டையும் நீங்களே கமிட்மெண்ட் கொடுத்து மாட்டிக்காதீங்க. யாராவது கமிட்மெண்ட் கொடுத்தாலும் அதை நம்பாதீங்க. 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் மூவ் பண்ணுங்க. ஓகே. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 2ஆம் இடத்துல கேது இருக்கால, வீட்டில் மட்டும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும். வீட்டில் யாருக்காவது உடம்பு முடியாமல் போகிறது, இல்லை வீட்டில் இருக்கவே பிடிக்காமல் இருக்கிறது, இல்லை வீட்டோடையே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கிறது, வருமானம் வரக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு சின்ன சின்ன தொய்வு வர மாதிரி ஃபீல் பண்ணுறதுன்ற மாதிரி இந்த தடவை கொஞ்சம் 2ஆம் இடத்து கேது தன்னுடைய வேலையை காட்டுவார். 8ஆம் இடத்துல வக்ரமான குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய இந்த ராகு. ஸோ வந்து உழைக்காமல் எப்படி சம்பாதிக்கிறது, உட்காந்த இடத்துலேருந்து எப்படி சம்பாதிக்கிறது, 1 எப்படி 10 ஆக்குறது, 10 எப்படி 100 ஆக்குறதுன்ற மாதிரி நிறைய மைண்டை போட்டு குழப்பி தூக்கத்தில் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவார். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பைல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் மாட்டிப்பீங்க. இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த ராகு குரு சேரும்போது தான் குடல் ஃபுட் பைப்பில் கொஞ்சம் பிரச்சனை வருது. அதனால் நிறைய கேஸ்ட்ரிக் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது. நிறைய பேருக்கு பயணங்கள் மேற்கொள்வீர்கள், ட்ராவல் பண்ணுவீங்க. இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. அலைச்சல் மூலமாக ஒரு அனுகூலம் காத்திருக்கு கடகராசிக்காரர்களுக்கு. ஓகே. நீங்கள் படிக்கிற கடகராசிக்கார குழந்தைகளாக இருந்தால் இந்த தடவை வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது. ரொம்ப நல்லா படிப்பீங்க. நிறைய இந்த தடவை வந்து ஆல்மோஸ்ட் மனப்பாடம் ஆகலாம், மறந்து போதும் சொன்ன கடகராசிக்காரர்களாக இந்த தடவை ஒரு தன் ஞாபக தெளிவு கிடைக்கும். ஹேண்ட் ரைட்டிங்லாம் அழகாகும். ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு. நீங்கள் 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் ரொம்ப கவனம் தேவை. இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனம் தேவை, வேலை பார்க்குற இடத்துல கவனம் தேவை, பழகிற மக்களிடம் கவனம் தேவை, பேசுகிற வார்த்தையில் ரொம்ப எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி எடுத்தெறிஞ்சு பேசுவீங்க. அந்த தொனி வரும். என்கிட்ட தான் எல்லாம் இருக்கேன்ற மாதிரியான ஒரு 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 ஈகோ தன்மையை கொண்டு வந்து கொடுக்கும். தயவு செஞ்சு இதில் கவனமாக இருங்க. நான் சொல்லாமல் யார் சொல்லுவா? ஒரு அக்காவோ ஒரு சகோதரியா ஒரு பொண்ணாக நான் தானே சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த இடம் வந்து வேண்டாம். இந்த இடத்துல வந்து நீங்கள் காட்டக்கூடிய அந்த ரியாக்ஷன் வந்து உங்களை பின்னாடி வந்து ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண வைக்கும். தவறான மனிதர்களுடைய பழக்க வழக்கம் நட்பு இருந்தால் தேவையில்லாமல் இருந்தால் இப்பயே கட் பண்ணி விட்டுருங்க. 20 வயதுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் ஒரு அக்கண் பார்த்துக்கணும். வயிற்றுக்கு கீழே தொப்பை வரதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது இந்த தடவை. ஏன்னா இது வரைக்கும் குரு இருந்தார், 12ஆம் இடத்துல குரு வக்கரமாக இருக்கார், தூக்கமே இல்லாமல் தவிப்பீங்க. அதனால் தூக்கத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் மைண்டை போட்டு குழப்பிக்காமல் இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு, இந்த வயது ஒத்தவர்களுக்கு. ஓகே. நீங்கள் 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் வியாபார வெற்றி கிடைக்க போகுது, தொழில் மேன்மை கிடைக்க போகுது, உத்தியோக பிராப்தி கிடைக்க போகுது. இது வரைக்கும் இருந்த நிலைமையெல்லாம் மாதிரி புதுசாக தொழில் தொடங்க போகிறீங்க. நான் மறுபடியும் புரோட்டா சாப்பிட்றேன்ற மாதிரி பழசெல்லாம் அழைச்சி புதுசாக சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம், உங்களுக்கான ஒரு அடையாளம் கிடைக்கும். அந்த அடையாளத்தின் மூலமாக இழந்த கௌரவத்தை மீட்டெடுப்பீர்கள். நிறைய கடகராசிக்காரர்களுக்கு இடப்பத்திரம் ரிஜிஸ்டர் ஆகுது. எப்படியும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போவீங்க. உங்கள் அப்பாவோட லேண்டு, உங்கள் அம்மாவோட லேண்டு, உங்கள் பொண்டாட்டியோட லேண்டு, ஏதோ ஒரு லேண்டு கை மாறும், இல்லை நீங்களே கொடுப்பீங்க. ஒரு இடத்த விற்று ஒரு இடத்த வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ரிஜிஸ்டர் ஆஃபீஸோட எப்படியோ தொடர்பு கொள்ள வேண்டிய காலமெல்லாம் இருக்குது. பார்த்து கவனமாக நடந்துக்கோங்க. ஓகே. 60 வயதை தாண்டிய கடகராசிக்காரர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்க போகுது. 60 வயசுக்கு மேலே எனக்கு என்னங்க பலன் அப்படின்னீங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு இருக்குது. நான் சொன்ன மாதிரி கவலைகள்லாம் மாறப்போகுது. நிறைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது, திறமையின் மூலமாக நீங்கள் யார் என்பதை நீங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுவீர்கள். நிறைய கடகராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. நீங்கள் சரியாக முறையாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில ஜெயிச்சிடுவீங்க. ஓகே. கடகராசிக்காரர்கள் இந்த தடவை வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னென்னா காமாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். தலையில் பிறைசூடி அம்பிகை. நிறைய பேர் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. காமாட்சி அம்மனுடைய பிரசாதம் உங்கள் கையில் வந்து சேரும் இந்த தடவை. அம்பாளுடைய அனுகிரகம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. குலதெய்வத்துடைய ஆசை எல்லாமே நல்லா இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு. நான் திரும்பவும் சொல்கிறேன், உட்காந்த இடத்துல பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த நம்பரை இப்போயே அழிச்சிடுங்க. புதுசாக தொடங்கும் போது 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிட்டு பண்ணுங்கள். குரு வக்கரமாக இருக்காருன்றதை ஞாபகத்தில் வச்சுட்டு பண்ணுங்கள். மற்றபடி எல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகத்தை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கிறது இந்த மார்கழி மாதம். கடகராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன பண்ணுவீங்கன்னா குதிரை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.